வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். காதல் விழுந்த செய்தியோட இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை துவங்குவோம். தமிழ் சினிமா ரசிகர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஹீரோயினை கொண்டாடுவாங்க. விஜயுடைய 60வது திரைப்படத்துல விஜய்க்கு ஜோடியா மீண்டும் நயன்தாரா நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைக்க இந்த படத்தை இயக்குறாரு எஸ்.ஜே. சூர்யா. எஸ்.ஜே. சூர்யா குஷி படத்துல ஏற்கனவே விஜயை இயக்கியிருக்காருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இனிகோ முதல் முறையா சோலோ ஹீரோவா நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் வீரையன். தஞ்சாவூர்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் தனக்கு வெற்றி படமா அமையும்னு நம்புறேன்னு சொல்றாரு இனிகோ. ஒவ்வொரு வாரம் போலவே இன்னைக்கும் கபாலி படத்தின் புதிய செய்தியை பார்ப்போம். இந்த படத்தின் 2வது கட்ட படப்பிடிப்பை விரைவில் துவங்க இருக்காங்களாம். ரஜினிக்கு மனைவியா ராதிகா ஆப்தே நடிக்கிறாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். புதிய செய்தி என்னன்னா, இந்த படத்தை மிகவும் யதார்த்தமாக எடுத்துட்டு இருக்கிறதால இந்த படத்தில் ரஜினிக்கான எந்த பஞ்ச் டைலாக்கும் கிடையாதான். வெறும் ரியாக்ஷன்ஸ் மட்டும் அதிகமாக இருக்குமா. மன்சூர் அலிகான் ஹீரோவாக நடித்து தயாரித்திருக்கும் திரைப்படம் அதிரடி. திரைப்பட பிரபலங்கள் பலர் கலந்துக்கிட்ட இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு படம் எடுக்கிறது, அதை ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வர்றது, இதுக்கப்புறம் தான் காமாட்சி சொன்ன மாதிரி சிரிப்பு அதுக்கப்புறம் காணாமல் போகுது. ஆனால் மன்சூர் அலிகான் அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், அவரை சுற்றி இருக்க குடும்பத்தாரை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார், எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் படுற கஷ்டம் வேறு யாருக்கிட்டையும் பங்கு போட்டுக்க மாட்டார். ஸோ அவருடைய நல்ல மனசுக்கு இந்த படம் அதிரடி, மிக அதிரடியான ஒரு வெற்றியை தேடித்தரங்க வாழ்த்து கோரி விடையிருப்பவரே நன்றி வணக்கம். இவர் அதிரடின்னு சொல்கிறது அவரே சொல்லிக்கலாம். பெரிய அதிரடி. இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஒருவர் சொன்னார், அப்படியே போய் தியேட்டரில் போய் பாருங்க. அதாவது டியூனை மட்டும் பார்க்காதீங்கடா, வரிகளையும் பாருங்கடான்னு சொல்கிறார். இப்போ வர பாடல்கள்லாம் முக்கால்வாசி வரிகள்லாம் ஞாபகத்துக்கு இருக்கிறது இல்லை. ஆனால் இவர் நல்லா அதை ஞாபகப்படுத்துகிற எல்லாமே போட்டு காமிச்சிருக்காரு. ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா, அன்னைக்கு வேலை செஞ்சால் அன்னைக்கு காசு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு புதுசாக ஒன்றை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரணுங்கிறது ஒரு ஆசைப்பட்ட அந்த முயற்சிக்காகவே முதல் நம்ம மன்சூர் அலிகான் அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறோம். இன்றைக்கெல்லாம் பர்த்டேனா யாரும் கோயிலுக்கு போகிறதில்ல, அம்மா கால் விழுகிறதில்ல, நேராக பர்த்டே கொண்டாடுறதா இருந்தால் 4 பேரை கூப்பிட்டு சாராய கடைக்கு போயிடுறாங்க. இவரே அதே மாதிரி சாராய கடை பாட்டு வச்சுருக்காரு. ஆனால் சாராயம் குடிக்கிறதுனால, கல்லு கடைக்கு போகிறதுனால, பிராண்டி ஷாப்புக்கு போகிறதுனால என்னென்ன பிரச்சனை வருங்கிறத ஒரு பாடலில் சொல்லி இது போய் பொதுமக்களுக்கு சேரணுங்கிறதுக்காக அவர் பண்ணியிருக்காரு. இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்போ போனேன் ஆஃபீஸ்க்கு, பார்த்த உடனே எனக்கு ஆடிஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் மன்சூர் சார் எல்லாம் பார்த்துட்டு ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே ஷூட் இருக்கும்போது மீன் சேல் பண்ணுறது எப்படி, எனக்கு மீன் சேல் பண்ணுறதெல்லாம் ஐடியா இல்லை. நான் எப்போவுமே மீன் சேல் பண்ணலை. ஸோ மன்சூர் சார் எனக்கு மன்சூர் சார் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி தலையெல்லாம் ஆடிட்டு கண்ணெல்லாம் ஆடிட்டு பேசணும், அப்போ தான் மீன் சேல் ஆகும், இல்லைனா மீனெல்லாம் சேல் ஆக முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் மன்சூர் அலிகான் சார் பற்றி சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய உழைப்பு பார்க்கத்தான் கரடு மூடாக இருப்பார், ஆனால் நல்ல மனசு, குழந்தை உள்ளம். நான் ரொம்ப பழகிருக்கிட்ட அவரோட ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னாங்க ஆர் சுந்தரா சார் படத்தில் ஒரு குரூப் டான்ஸ் ஆடின ஒரு நடிகர் இப்பொழுது ஒரு பிரபலமான ஒரு நடிகராக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தயாரிப்பாளராக வந்திருக்காரு. அவருடைய அந்த மென்மையான உணர்வுகளும் மென்மையான எண்ணங்களும் யாருக்கும் தெரியாது, அதை நான் தான் சொல்ல முடியும். ஒரு அருமையான படத்தை எனக்கு தந்தார், நல்ல முறை முடித்து கொடுத்தோம். ஒரே கதையே சந்தர்ப்ப சூழ்நிலையால் சிலர் உருவாக்குவது போல இப்போ ஒரு படத்தின் தலைப்பை சிலர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிவி பிரகாஷ் குமார் ஹீரோவாக நடிக்க போகும் திரைப்படம் ப்ரூஸ்லி. ராம் சரண் நடித்து
தெலுங்குலையும் தமிழ்லையும் விரைவில் வெளிவர இருக்கிற திரைப்படத்தின் பெயர் ப்ரூஸ்லி 2. ராம் கோபால் வர்மா ஹிந்திலையும் தமிழ்லையும் எடுத்துக்கொண்டிருக்கும் படத்தின் பெயரும் ப்ரூஸ்லி. இனி இந்த தலைப்பை யாரும் பயன்படுத்த மாட்டாங்கன்னு நம்புவோம். சிவகார்த்திகேயன் ரஜினி முருகன் படத்துக்கு பிறகு இன்னொரு படத்துல நடிக்க தயாராயிட்டாரு. இந்த படத்துல இவருக்கு ஜோடியா ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாங்கன்னு இதே நிகழ்ச்சியில நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். புதிய செய்தி என்னன்னா, இவருக்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷும் இந்த படத்துல நடிக்க போறாங்களாம். தமிழ்ல தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கும் நடிகை அருந்ததி இப்போ நடித்து முடித்திருக்கும் திரைப்படம் அர்த்தநாரி. இந்த படம் மறைந்த நேர்மையான போலீஸ் அதிகாரியான விஷ்ணு பிரியாவின் வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குமா. வேலையில்லா பட்டதாரி வேல்ராஜுடைய இயக்கத்துல தனுஷ் நடித்திருக்கும் திரைப்படம். மீண்டும் தனுஷ் வேல்ராஜின் இயக்கத்தில் வேலையில்லா பட்டதாரி 2 படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்தின் ஒரு பாடலை இந்த படத்தின் இசையமைப்பாளரான அனிருத்தின் பிறந்த நாள் அன்று, அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி வெளியிட முடிவு செஞ்சிருக்காங்க. ஆத்தியன் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். இந்த விழாவில் நடிகர் சத்யராஜ், நடிகர் சிபிராஜ் உட்பட பல திரைப்பட பிரபலங்கள் கலந்துக்கிட்டு வாழ்த்தினாங்க. ஆதியனோட ப்ரொடியூசர்னா ரஞ்சித் குமார். இது எங்கள் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மூவி. டைரக்டர் ராம் மனோஜ்குமார் அவருக்கு இது டெபியூ ஃபிலிம். இதுக்கு முன்னாடி நாய்கள் ஜாக்கிரதையில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தார். படம் வந்து ஒரு நாளில் நடக்கிற விஷயம், நல்லா வந்திருக்கு, சப்போர்ட் பண்ணுங்கள். நான் தான் ராம் மனோஜ்குமார், இந்த படத்தோட டைரக்டர். படம் ஆதியன் அப்படின்னா என்னென்ன ஒரு கேள்வி வந்துட்டுருக்கு. ஆதியன்னா எல்லாம் அறிந்தவன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். மெடிக்கல், அது ஜெட்லாக்னு ஒரு நைட் டு டே அந்த ட்ராவல் ஷிஃப்டிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த ஜெட்லாக்னா என்னென்னு தெரியும். அது ஒரு நம்ம மைண்டில் வர ஒரு சின்ன பிளே அது. அதை வச்சு தான் ஒரு முக்கியமான ஒரு கதை ட்ராவல் ஆகும். இதில் ஜெயச்சந்திரன் அவர் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. படம் ரிலீஸுக்கு கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்குறோம். என்னோட நேம் ஜெனிஷ். இதுக்கு முன்னாடி நீங்கள் மதையான கூட்டம், நாய்கள் ஜாக்கிரதை, இப்போ லேட்டஸ்ட்டாக கையில் பார்த்துருப்பீங்க. நெகட்டிவ் ரோல்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இதுவும் நெகட்டிவ் ரோல் தான். பட் இது இந்த படத்தில் நான் மெயின் வில்லனாக பண்ணியிருக்கேன், ஆதியன். இந்த படம் ஒரு நியூ ஃபேஸஸோட வந்திருக்கிற ஒரு சின்ன மூவியாக இருந்தால் கூட டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக வந்திருக்கு நம்புகிறோம். என் பேர் அபிமன்யு. இந்த படத்தில் நான் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட்லாக்னு ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். டைரக்டர் வந்து நாய்கள் ஜாக்கிரதையில் அசிஸ்டண்ட்டாக இருந்தவர், பேர் மனோஜ்குமார். மியூசிக் வந்து ஹரின்னு ஒரு புது மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. கேமராமேன் ஸ்ரீனிவாசன். நான் சாக்ஷி அகர்வால். 2015 is a very happy year for me, very excited because back to back releases every month எனக்கு ஒரு ரிலீஸ் நடக்குது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஆதியன் மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப யங் டேலண்டட் எனர்ஜெட்டிக் டீம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ நீட்டாக கிளியராக கிறிஸ்ப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட் பிகாஸ் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் தமிழ் சினிமாவில் ஆடியன்ஸ் வில் பி வெரி ஹாப்பி. நம்ம ஒரு யங் டீம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கான்செப்ட் கொடுத்துட்ருக்காங்கன்னா ஐ கேன் கண்டிப்பாக வவுச் ஃபார் த ஃபேக்ட் தட் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஃப்ரெஷ் டீம் கிடச்சிட்ருக்கு. என் பேர் ஹரி. நான் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், ஆதியன் ஃபிலிமோட மியூசிக் டைரக்டர். ஸோ இந்த படத்தில் வந்து மொத்தம் 5 ட்ராக் இருக்குது. 2 மெலடி சாங், ஒரு ரேப் சாங், அப்புறம் வந்து ஒரு தீம் கூட இருக்குது. ஃபர்ஸ்ட் சாங் வந்து சக்தி ஸ்ரீ பாடியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொரு சாங் ஹரிச்சரன் பாடியிருக்காரு. 3ஆவது சாங் நான் பாடியிருக்கேன். கூட வந்து ஹைடி அப்படின்ற ரேப்பர் பாடியிருக்காரு. கபிலன்ற ஒரு சிங்கர் வந்து இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் டைம் பாடுறாரு. ஸோ அந்த பாட்டு எல்லாமே நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறோம். நான் ஜெயச்சந்திரன். எனக்கு வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. படம் முழுக்க ட்ராவல் பண்ணுற அளவுக்கான ஒரு பெரிய ரோல், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ ஆதியன் படம் அப்படிங்கிறது வந்து ஒரு முழுக்க என்டர்டெய்னிங்கான ஒரு த்ரில்லர் கலந்த ஒரு படம். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமையா.